ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவின்ஸ் கலாட்டா கிச்சனில் இன்றைக்கி லெமன் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். லெமனை ஒரு 3 லெமன் எடுத்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சத்தூள், அதுக்கு தேவையான உப்பை நம்ம இதிலே சேர்த்துக்கலாம். இப்போ தாளித்து என்னென்ன தாளிப்பு போட்டு இதில் தாளிக்கிறோன்றதை பார்க்கலாம். இப்போ பேன் அடுப்பில் வச்சாச்சு, அடுப்பை பற்ற வச்சாச்சு. எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கோம். லைட்டாக இதை ஒரு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு தடவை சேர்த்துக்கலாம். இப்போ காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக தான் கடுகு சேர்க்கணும். ஏன்னா இந்த கடலைப்பருப்பு வேர்க்கடலாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கடுகு சேர்த்துட்டு இஞ்சி பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த இதை எடுத்து இந்த ஜூஸில் இந்த தாளித்ததை எடுத்து கொட்டிடலாம். அவ்வளோதான் பாருங்கள். இப்போ பாருங்கள், லெமன் ரைஸுக்கு தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. சூடாக சாதத்தில் போட்டு கலரி உங்களுக்கு நான் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். சாதம் நல்லா வடித்து வச்சுருக்கோம். இதில் நம்ம இந்த தாளிப்பை போட்டு லெமன் ரைஸ் செய்கிறோம். எப்படி வருதுன்னு பாருங்கள். லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கட்டி கொடுக்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.